ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை வாசம். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் ஆலு பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆலு பராட்டா செய்யறதுக்காக 400 கிராம் அளவுக்கு ஆசீர்வாத் ஆட்டா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு போல் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். இதை அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக 4 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா செவந்த உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்குன மல்லி இலைகள், அடுத்தது மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சாட் மசாலா இருந்தால் அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு 1/2 hour ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி கையாலே கொஞ்சம் விரித்து விட்டுடலாம். ஸ்டஃபிங் இது மாதிரி ஒரு உருண்டை உருட்டி உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அழகாக கவர் பண்ணிவிடுங்க. கேப் இல்லாமல் இது மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு 2 சைடும் கொஞ்சம் மாவு தூவி விட்டுருங்க. கையாலே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூரிக்கட்டை வச்சு லேசாக தேத்திக்கலாம். ரொம்ப அழுத்தி தேத்தக்கூடாது, லேசாக தேத்திக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை தவாவில் ஆலு பரோட்டா செஞ்சிடலாம். 2 சைடும் லைட்டாக எண்ணெய் தடவி இது மாதிரி திருப்பி போட்டு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.